Hello everyone, and Naveen, welcome to Navaji. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஜூட்டோபியா 2 இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாள் இந்த ஜூட்டோபியா 2க்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் ஒரு போஸ்டர்ஸ் மாதிரிலாம் வந்துட்டு கொஞ்சம் விட்டுருந்தாங்க. ஸோ புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. எப்பவுமே வந்து அந்த நரியும் அந்த ரேபிட்டோ தானே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு புதுசாக வந்துட்டு இந்த தமிழ்லேயே போட்டிருக்காங்க. புதுசாக ஒரு பாம்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. நல்லா இருக்கு. ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு திருடரும் போலீஸும் ஒன்னா வேலை செஞ்சிருக்கானுங்க. அது நல்லா இருக்கும். அந்த கதை சூப்பரா இருக்கும். ஜூட்டோபியா பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்க உடனே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து கண்டிப்பா வந்துட்டு வால்ட் டிஸ்னினா டிஸ்னி ஹாட்ஸ்டார், டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல கண்டிப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஊர்ல எனக்கு டைம் இருந்தா நான் வந்துட்டு ஜூட்டோபியா பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூன்றது போறேன். பார்த்து போடுறேன், சரிங்களா? ஸோ ஜூட்டோபியா 2 நான் அந்த படம் பார்த்துட்டே நான் கன்ஃபார்ம் பண்ணேன். திரும்ப வந்தா ரிட்டர்ன் ஆனால் நல்லா இருக்கும். அந்த குவாலிட்டியா இருக்கும். டிஸ்னி கிட்ட அனிமேஷன் குவாலிட்டியை பத்தி பேசவே கூடாது. ஏன்னா தாறு மாதிரி இருக்கும் குவாலிட்டி, அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஸ்டாரியும் சின்ன பிள்ளைங்களுக்கு பாக்குறதுக்கு, கிட்ஸுக்கு பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும், என்ஜாயபிளா இருக்கும், சிறப்பா இருக்கும். அடால்ட்டுக்கு வந்து ஸ்டாரி பிளாட்டா அவ்வளவு அழகா எழுதியிருப்பாங்க. ஸ்டாரியை எங்கேயும் போட்டு குழப்பிக்காம ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டாரி, ஃபேமிலி ஸ்டாரி, அதை வந்துட்டு அழகா மிருகத்துக்குள்ள அதை வந்துட்டு அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மிருகத்தோட மூவ்மெண்ட் அதுங்க ஸ்லாங்ல எப்படி இருக்கும், அவங்களோட பாடி லாங்குவேஜ், அந்த மிருகத்தோட பாடி லாங்குவேஜ்ல அவ்வளவு அழகா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஜூட்டோபியா 1ல வந்துட்டு ஒரு ஸ்லாட் வரும். ஸ்லாட்னா வந்துட்டு இந்த முதுவா நவுறோம இந்த ஸ்லோவஸ்ட் அனிமல் இந்த வேர்ல்டுன்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சர்ச் வரும். ஸ்லோவஸ்ட் அனிமல் இந்த வேர்ல்டுன்னு தட்டினீங்கன்னா ஸ்லாட்ஸா இந்த ஒரு அனிமல் ஒன்று வரும். கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இந்த அனிமலை அந்த படத்துல வந்து அந்த ரேபிட்டோட பேர் கூட அந்த ரேபிட் அந்த லீட் ரோல் இருக்குல்ல, ஒரு ஆஃபீஸ் போவோம், அது ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்குது. அது முதுவா எடுத்து நோத்தம், முதுவா பேசும், முதுவா ரெஸ்பாண்ட் பண்ணும். அது ரியல் லைஃப், அதோட கேரக்டரிஸ்டிக் அதை வந்துட்டு அழகா அனிமேஷன்ல கொண்டு வந்திருப்பாங்க. அது ஃபாஸ்டா பேசுறது அதோட ஒரிஜினல் கேரக்டரிஸ்டிக்கே வந்துட்டு படத்துல வந்துட்டு மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். ஸோ வாங்க ஃபர்தரா டைம் வேஸ்ட் பண்ணாம ஜூட்டோபியா டீசர் என்ன 2ல வந்துட்டு டீசர் என்ன டீஸ் பண்ணுங்க பார்த்துக்கணுமா? லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் டவுன் 3 2 1 கோ. It's come. புது கேரக்டர். Oh. யாருப்பா அது? புது கேரக்டரா? November 2025. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. அந்த டியூன் ஆரம்பத்துல அந்த அந்த டியூன் போடுற மாதிரி அந்த டியூன்லயே மியூசிக் வந்திருக்கும். அது அல்டிமேட்டா பிரில்லியண்டா பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூட்டோபியா 2 வந்துட்டு ஜூட்டோபியா 1 வந்துட்டு அந்த நரியும் அந்த ரேபிட்டும் வச்சு பேஸ் பண்ணி அது கூடயே வந்துட்டு ஒரு ஸ்டாரிக்குள்ள அவங்க போற மாதிரி, ஒரு கேஸ்குள்ள போற மாதிரி இருக்கும். இந்த படம் வந்துட்டு அந்த ப்ளூ கலர் பாம்பு வருது. அந்த பாம்பை பேஸ் பண்ண கதை எடுக்க போகுது. இந்த பாம்பை வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டே தேடுது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே தேடி இருக்கு. அது நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பாம்புக்கு வந்துட்டு ஒரு ஃபேங்க் இருக்காது. லைக் வந்து ஃபேங்க்னா அந்த பல்லு இருக்கும்ல, 2 பல்லு, அது ஒரு பல்லு இருக்காது. நீங்க போஸ்ட்ல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னால முடிஞ்ச நான் சைட்ல வந்துட்டு போட பாக்குறேன். எனக்கு எக்ஸாக்ட் தெரியல, நான் போட பாக்குறேன், சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு ஒரு ஃபேங்க் இருக்காது, ஒரு பல்லு இருக்காது. ஓகேவா? அது அழகா நல்ல ஒரு டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அது நவுடுது, வளையுது, போடுது, ரியாக்ஷன், அந்த மோஷன்ஸ்லாம் வந்துட்டு அழகா இருக்குங்க. அவ்வளவு அழகா இருக்கு. அழகா எல்லா இடத்துல மோஸ்ட்லி எல்லா இடத்துல டிராவல் பண்றாங்க. விண்டர்
ஈஜிப்ட் விடாம அந்த அண்டார்டிகாவும் விடாம எல்லா ஊரையும் வந்து டிராவல் பண்ணிருக்காங்க தப்பிக்கிறதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து. நம்ம திருடனை நம்ம பொசிஷன்ல காப்பாற்றிருக்காங்க. அந்த பாம்பு கேட்டு திருடனா என்னன்னு தெரியல. ஸோ நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாரி பிளாட் அஃப்கோர்ஸ் வந்து அந்த பாம்பு தான் வந்துட்டு மெயின், அதை வச்சுதான் ஸ்டாரியை நகர போகுது. ஸோ ஃபுல்லி நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க டைம் இருக்கிறப்போ. பார்த்துட்டு உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யா இதோட என்ன முடிச்சுக்கிறேன். See you next video. Take care. Bye.